ஸ்டாலின் விருப்பப்பட்ட சில பத்திரிகையாளர்களை மட்டும் அழைத்து பார்த்தார். அவருக்கு விருப்பப்பட்ட கேள்விகளை மட்டும் கேட்பார்கள். உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன, உங்களுக்கு பிடித்த உணவு என்ன, உங்களுக்கு பிடித்த ஆடை என்ன, இப்படிதான் ரொம்ப இப்படிப்பட்ட மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் நிதி கதிகலங்க வைக்கக்கூடிய கேள்விகளை தான் நம்முடைய பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். அது கூட இன்னைக்கு இவர்கிட்ட கிடையாது, விஜய் கிட்ட கிடையாது, சுத்தமா கிடையாது. விஜய் ஏன் பிரஸ் பார்க்கலன்னு கேட்கிற தார்மீக உரிமை திமுக கிடையாது. அவங்க தலைவர் ஒன்றும் பார்க்கல. திருவாளர் பொதுஜனமோ மீடியாவோ அந்த கேள்வியை கேட்கறாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேணாம், நான் உங்களை கூப்பிடவே இல்லைன்ற. எல்லாத்துக்கும் பொறுப்பு அவர் தானே சார். பிரஸ் சந்திக்கணும் தான் திமுக வலியுறுத்துது. அவர் பார்க்கலன்னா குறைந்தபட்சம் தலைமைச் செயலாளர் பார்க்கணும், இல்ல யாராவது முக்கிய அமைச்சர்கள் பார்க்கணும். யாருமே பார்க்க மாட்டேன். பார்க்கணும்ன்றது சட்டம் கிடையாது. பார்ப்பது என்பது அதன் அளவிலேயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. இட் இஸ் நாட் an end in itself. ஆங்கிலத்தில் சொன்ன அரசின் செயல்பாடுகள் குறித்த வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஒருவேளை முதலமைச்சர் சந்திக்க விருப்பப்படாவிட்டால் தலைமைச் செயலாளரோ அல்லது முக்கியமான விஷயங்கள் பற்றி மூத்த அமைச்சர்களோ, செங்கோட்டையன் இருக்கார், அவர்களோ சந்திக்கணும். இப்ப ஆதவர்ஜனா மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் அவரே பேச முடியாது. அப்புறம் முதலமைச்சர் ஒருத்தர் எதுக்கு